அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், இது உங்கள் ரஷி டைம்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடேபிள் மட்டன் கீமா பிரியாணி. எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஆயில், ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஆனியன், டொமேட்டோ, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 100 கிராம் கைமா எடுத்துருக்கேன், சில்லி பவுடர், சால்ட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட், அதுக்கப்புறம் அவரைக்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சை சாறு, பாதி எலுமிச்சை சாறு எடுத்துருக்கேன், கர்ட் எடுத்துருக்கேன். நம்ம கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சிடலாம். குக்கர் நல்லா காஞ்சதும் அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 200 ml ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது மூணையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணுன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும். நல்லா இது வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் 250 கிராம் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வாங்கி வச்சுருக்கிற மட்டன் கீமா 100 கிராம் கீமா, அதையும் நல்லா வாஷ் பண்ணி இதோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த மட்டன் கீமாவில் இருக்கிற அந்த கொஞ்சம் கவுச்சி வாசனை போகணுன்னா மட்டன் போட்ட உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோலை சும்மா கொஞ்சமாக நீக்கி போடுங்க. வாய்வு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட்டாணி, கேரட், இது எல்லாமே நான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். சிம்பிளான வெஜிடேபிள் மட்டன் கீமா பிரியாணிங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து அதில் அப்படியே நாம் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா
இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாம் கொத்தமல்லி புதினா போட்டால் போதும். அதிகமாக போடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் இதில் தண்ணி கொஞ்சமும் யூஸ் பண்ணலை. எலுமிச்சை சாறு நான் பாதி லெமன் தான் எடுத்திருக்கேன், அதோட ஜூஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இதில் தயிர் சேர்க்குறேன், ஒரு 50 கிராம் தயிர் சேர்க்குறேன். அதனால் எலுமிச்சம் நான் கம்மியாக போட்டேன். தயிர், எலுமிச்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. வெஜிடபிளில் நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ, ஒரு கப் அரிசி எடுத்தால் 2 கப் தண்ணி தான் போடணும். நான் வெஜிடபிளில் 1 கப் தண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வந்து ஒரு 2-3 விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே விடக்கூடாது. அதுக்கு மேலே விசில் வந்துச்சுன்னா காய்கறியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நாம் 1 கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஒரு தேக்ஷாவில் போட்டுக்கலாம். அந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரணும். மூடி போட்டுட்டேன். 1 கிலோ புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ புழுங்கல் அரிசியை இதோட சேர்த்துக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு நான் 1 கப் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தேனோ அதில் 2 கப் தண்ணி, அதில் வந்து 1 டம்ளர் நான் வெஜிடபிளில் போட்டுட்டேன். இப்போ இந்த அரிசி ஒரு பாதி அளவு வெந்து வரணும். பாதி வெந்துருச்சு. இதில் நாம் குக் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளை கலந்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா அந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ரைஸை வந்து வாஷ் பண்ணும்போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணியில் கொஞ்சோண்டு கலரை ஊற்றி அந்த தண்ணியையும் வடிகட்டிடுங்க. நான் வந்து கலர் போடலை, ஸோ லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் கலரை சேர்த்துட்றேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் வேண்டானா ஆப்ஷனல் தான், கலர் வேண்டானா விட்டுருங்க. ஒயிட் கலர் ரைஸும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் இந்த பிரியாணியை ஒரு கிளாத்தால் மூடி ஒரு 10 மினிட்ஸ் தம் விட போகிறேன். நம்ம அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு ஒரு தவாவை வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள் பிரியாணியை வச்சு ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள், ஒரு தேக்ஷாவில் தண்ணி கூட ஊற்றி வைக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஒரு இடிக்கல் இருக்குது, அந்த கல்லை வச்சு தம் விடுறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ரைஸும் நல்லா வெந்துருச்சு, அதோட அந்த கலரும் நல்லா சேர்ந்துருச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குட்டி பசங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம கத்திரிக்காய் சட்னி செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தக்காளி, வெங்காயம், புளி எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி. நல்லா புளிப்பாக வேணும்னா தக்காளி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சட்னி நல்லா அதிகமாக வேணும்னா இந்த வெங்காயம் தக்காளியோட புளியை சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகும் கடுகும் கொஞ்சம் நல்லா வெடிஞ்சு வந்ததும் கறிவேப்பிலை, இது எல்லாம் 3ஐயும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ கத்திரிக்காவை இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட். கத்திரிக்காயிலையும் சால்ட்டு போட்டோன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நம்ம சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். கத்திரிக்காய் சட்னிக்கு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் விடுது. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் கத்திரிக்காவை கொஞ்சம் வேகிற மாதிரி விட்டுடலாம். கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததும் வெந்துருச்சு. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் விட்டேன். நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட்டு இதோட கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான இன்க்ரீடியன்ஸை வச்சு நாம் ஒரு கத்திரிக்காய் சட்னியை ரெடி பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணுறதுக்கு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொத்தமல்லி போட்டு சும்மா லைட்டாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான். வினிகர் போட்டால் ரொம்ப புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வினிகர் வேண்டான்னா நீங்கள் புளியோ இல்லை தக்காளியோ அதிகமாக சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லாஸ்ட்டில் 1 டீ டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சும்மா மேலுக்காக தூவி விடுங்க. கண்டிப்பாக சுகர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு எடுத்துருங்க. நம்ம தயாரித்த கத்திரிக்காய் சட்னி ரெடி. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.